ரமலா வா டீ குடிப்போம். எம்மாடி சீதா கையை கழுவிட்டு குடியாங்க. ஆமாப்பா அது ஒண்ணு வந்துருக்கு பத்தியா? எப்படி தள்ளி விட்டுச்சு பத்தியா? இப்படியே வந்துட்டே இருக்கேன், இந்த கல்லு எத்தி விட்டுடுச்சு. இப்படி இது போய் எத்தி விடுது என்னைய. என்ன கோவமோ தெரியல என் மேல. இங்க பாருங்க, இந்த மரத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டோம். இந்த சைடு இப்படி சுத்தம் பண்ணிட்டோம். இப்படி போகும் இந்த பாதையை நாங்க இப்ப புளிய மரத்துக்கு ஒரு ரோடு போடுவோம். அதுல வருஷா வருஷம் ஒரு ரோடு போடுவோம், திருப்பி போடுவோம். ஆனா இதுல நம்ம இப்ப கிட்டன்ஸ்ல நாங்க போகவே இல்லை. ஆனா யாரோ போயிட்டு வந்த மாதிரி தடம் இருக்கு. என்ன அது எப்படி? இங்க பாருங்களேயா, இங்க பாருங்களேன். போன வருஷம் புளிக்கு கூட போகல. இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு தடத்தை. ஆள் போறாங்களா என்ன போறாங்க? இதெல்லாம் பயமா இருக்கு சாமி. இங்க பாருங்க, இது வரைக்கும் வருது இந்த தடம். எப்படியா? ஆள் போற மாதிரி தானே இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் போகலையே. இங்க பாருங்க போகுது. இங்க பாருங்க இந்த தடம். போடியோ, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பொந்து. ஐயோ, இதுதான் பாம்பு அங்க இருந்து உடியாரும் சடக்குன்னு காணா போயிடும். இங்க பாருங்க, இது இழுப்ப மரம். 5-6 வருஷம் ஆச்சு வச்சு காக்கிதான் பார்க்கணும். சரி வாங்க, வாசல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இருக்கு, வாங்க காட்டுறேன். இந்த காடெல்லாம் இப்ப நாங்க கிளியர் பண்ண போறோம். இப்ப நாளைக்கு சாமி கும்பிட போறோம். நாளைக்கு சாமி கும்பிட்டு இருக்கப்ப இவங்க இங்க கொஞ்சம் வேலை நமக்கு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. டீயை ஊத்தி கொடுத்துட்டு நம்ம வாசலுக்கு போவோம், ஒரு வேலை இருக்கு.